நடுவுல ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் இருக்காரு, அவரை விட்டுட்டீங்க. அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். அப்பா கிட்ட கேக்குற மாதிரி இருக்காதே கண்டிப்பா. அப்பாட்ட சொல்றத வீட்டுக்காட்ட சொல்ல முடியாது. அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா மட்டும் எப்படி சொல்ல முடியும்? எப்படி எப்படின்னா அப்படி அவரால பேசவே முடியாதுல ஹஸ்பண்டால. பாத்தியில இவள வீட்டுக்குள்ள விட்ட வீட்டை ரெண்டாகி போடுவான். அந்த போஸ்டிங்க்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க. அதான் மண்ணா அதேதான். அதாவது இப்ப நான் என்ன சீர்வரிசை செய்ய போறேனோ மொத்தமே நான் கம்ப்ளீட்டா செய்ய போறேன். செஞ்சு அவரை உங்க வீட்டுல தானே வச்சுக்க போறீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதனாலதான் நான் சொல்றேன், அது எனக்கு வெளியவே போகாதுல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இத இவ்வளவு அழகாவும் சொல்லலாம், காசு வெளியவே போவாதுன்னு நேராவும் சொல்லலாம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் சடனா போய் இது இல்லடா போய் டக்குன்னு வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவாங்க. தம்பி கடைக்கு போக முடியாமல வீட்டோட மாப்பிள்ளையா போறேங்கிறீங்க. வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளி. அவனுக்கு ஒரு தாட் அப்படி இருக்குது, பொண்ணு பசங்க இல்லாத வீட்டுக்கு போனா நான் பையனா இருந்து பாத்துப்பேன். என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். நாம என்ன பசி? வீடு பக்கத்துல கடை இருக்கு, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கடை. ஆனா இறங்கி போக மாட்டேன், ஏன்னா கால் வலிக்கும். அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிகைப்பூன்னு சொல்லு. அதேதான். ஜிகிடியோட அப்பன மாதிரி இவ அப்பனும் கேனேனா இருக்கானே. இத சொல்லணுமா? ஃபிகரை பத்தா கேடையா? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே. அப்ப அம்மாக்கு வேலை அதிகமாகுதுலாமா? நீங்க சௌரியமா இருக்கிறத பத்தி மட்டும் பாக்குறீங்களே. நானா? என்ன கொடுத்துற நீ? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கண்ணா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கண்ணா இங்க? அத நான் சொல்றேன். அப்பா ரொம்ப செல்லம். காலையில எந்திரிச்சா அப்பாவை தான் பாப்பா. அம்மா செல்லா ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சேன்னு பாரு. நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு வீட்டோட ஒரு மாப்பிள்ளைய வந்தா எங்க பிசினஸையும் நாங்க டெவலப் பண்ணிக்க முடியும், அவரையும் நம்ம மேலோக்கி கொண்டு போறதுக்கு முடியும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. பொண்ணையே நம்ம அவங்கள நம்பி கொடுக்கும் போது பிசினஸ் குடுக்கறனால என்ன சார் தப்பு? என் பாரம்பரியத்தை தூக்கி இன்னொருத்தருக்கு நான் கொடுக்க முடியாதுல்ல. இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது. மாப்பிள்ளை அத்தை என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா. இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா. யாரடா சொல்லு நீ? என்ன வேணும் உனக்கு? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. என்னங்க அந்த வீட்டுக்கு ஒரு புள்ள மாதிரி போறேங்கிறீங்க, அப்புறம் வீட்டு மாலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. என் வீட்லயே நான் பார்க்க மாட்டேனே. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. ஓகே ஓகே. நான் இப்ப நெக்ஸ்ட் வீட்டுக்கு போறேன். ஃபினான்ஷியலி நான் இண்டிபெண்டன்ட் தான். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நாங்க எதுக்கு போகணும்? நோகாம நொங்குதீங்களான்னு பாத்திருக்கேன். அவர் செல்ஃபா எங்க வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கட்டும், நானும் வேலை பாக்குறேன். இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் வீட்டோட மாப்பிள்ளையா போறாருன்னா அப்படி போறதுனால தப்பு இல்லைன்னு தோணுது. அது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன். இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க, 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். வீட்டோட மாப்பிள்ளை தான். எனக்கு ஒரு தங்க ஒரு அக்கா இருக்கா. அப்போ அந்த பொங்கல் சீரு, தலை தீபாவளி அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே செய்யல. இவன் ஒரு பிச்சைக்காரப்ப, 10 பைசா தான் போட்டான் பிச்சைக்காரப்ப. ஆனா என் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்னைய கூப்பிட்டு சொல்ற, டே இங்க பாரு பொங்கல் சீர் வாங்கி வச்சிருக்கேன் பாப்பாக்கு, இந்த மாதிரி இருக்குடா. மரியாதை அப்படிங்கறது கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாம தான் போகும். உண்மை. புருஷன் ஒருத்தன் முன்னாடி மதிக்கிற ஒரு ஆம்பளையா இருந்தா மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். சாம்பார் அப்ப எனக்கு ஒருத்தர் வீட்டோட மாப்பிள்ளையா போறாருன்னா நம்ம சுயமரியாதைக்கு அவமானமா நடத்தினாலோ அதெல்லாம் நம்ம எல்லாம் காதுல போட்டுக்காம எப்படி பாக்குறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறோம். ஒரு சபையில சார் இவன் வீட்டோட மாப்பிள்ளை தானே பாத்துக்கலாம், அந்த பாத்துக்கலாம் அப்படிங்கறதே ஒரு பெரிய அவமரியாதை தானே சார். கரெக்ட் தான், புரியுது. என்ன வெக்கம்? தங்கச்சியோட மாப்பிள்ளை உங்களை கேக்குறாரு, டேய் நீ எல்லாம் என்னடா பேச வந்துட்ட, எனக்கு சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாதுன்னு. இட்ஸ் ஆல் ஃபேட், நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். ஒரு பாயிண்ட்ல நான் கிளியரா இருக்கேன், இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இது உங்க வடபுடி. ஒரு பொண்ணுக்கு ஃபேவரா இருக்கணும் அப்படின்னு தான் நீங்களும் சொன்னீங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு அது பிடிக்கல. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கும். பிறகு திருமணம் ஆன பிறகு என் மனைவியா இல்ல. என்ன சொல்ற? அவங்க பொண்ணாவே தான் இருக்காங்க. ஓ அது சரி. சத்தம் போட்டு ஒய்ஃப பேச முடியாது. ஒரு சத்தம் கட்ட வந்துருவாங்க. என்னமா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இன்விடேஷன் வைக்க ரிலேஷன்ஸ் வருவாங்க, என்னோட பேர் இருக்காது, என் மாமனார் பேர் அண்ட் ஃபேமிலி. எனக்கு அங்க அட்ரஸ் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும்.
அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இந்த சைக்கிள்ன்றத நீங்க எப்ப முடிவு பண்ணிருக்குன்னா இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே நீங்க வெளியே வந்திருக்கணும் சார். 30 வருஷம் லைஃப ரன் பண்ணிட்டு இல்ல இப்ப திருமணமா எத்தனை வருஷத்துல இருந்து வெளியில வந்தேன்னு அவர் சொல்லவே இல்ல. போடலையா? போடல. பேட்டரி போடல. போடல. நீங்க 40-50 வருஷம்லாம் எப்படி சொல்லிங்கன்னே தெரியல. அவருக்கு வயசே அவ்வளவுதான் இருக்கும். இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. அதாவது என் ஹஸ்பண்ட் என் முன்னாடி சொல்றாங்க அப்படின்னா அந்த டயத்துல என் அப்பாவே என்னால அப்போஸ் பண்ண பேச முடியாது, என் ஹஸ்பண்டே என்னால விட்டு கொடுக்க முடியாது. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. அந்த டைம் நான் தான் क्वेश्चन மார்க்கா நிப்பேன். ஓ அப்படியா விஷயம்? ஆமா. ஒரு நிமிஷம். என் அப்பாக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை வர்றப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிப்பேன். 100 உனக்கு ரெண்டா ரத்தம், எனக்கு என்ன தக்காளி சட்டா. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தாய்மாமா, அவர் எங்க கூடயே இருந்துட்டாரு. என் அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு. அதுவே எங்க அப்பாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போற. அதெல்லாம் பார்க்க அந்த பொண்ணு தன்மானத்தோட வாழ்ந்திருந்தா புருஷனும் அப்படி இருக்கும்னு நினைச்சிருந்தா அது ஒரு அவமரியாதையும் நிச்சயம்.